ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா முட்டைகோஸ் பொரியல் தான். முட்டைகோஸ் பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசம் அருமையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படிலாம் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது அளவு 350 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு முட்டைக்கோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு அண்டு பாசிப்பருப்பு ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக வரும். உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு மட்டும்தான் இருக்குன்னா கடலைப்பருப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அண்டு கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு இதுக்கு பச்சை மிளகாய் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். மிளகாய் தூள் அண்டு வரமிளகாய் போடுறதோட உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக வரும். அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் இன்றைக்கி நான் 2 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதே மாதிரி வெங்காயத்தை நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு நீட்டாக முட்டைகோஸை நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே முட்டைகோஸ் நல்லா வதங்கி வரணும். தண்ணி ஃபஸ்ட்லேயே ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு வராது. எந்த ஒரு காயுமே எண்ணெயில் வதங்கி அதில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த காயாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நமக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இப்போது இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயில் வதக்கிட்டோம். உப்பு இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எப்பயுமே காய்கள் வதக்கக்குள்ளே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அது கருகிடும். அதில் இருக்க தண்ணி எல்லாம் சுருண்டு வராது. அதனால் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த முட்டைகோஸ் பொரியலுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் போட வேணாம், உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பொரியல் பண்ணுவோங்கிறதுனால இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ முட்டைகோஸில் லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது இந்த முட்டைகோஸ் 3/4 அளவு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். 3/4 to மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், காயும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது. இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, முட்டைகோஸுமே வெந்து வந்துடுச்சு. இப்போது தேங்காய் திருவி ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. 1 நிமிஷம் தேங்காய் போட்டிங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டினா கெடாமல் இருக்கும். இல்லைங்க, எங்களுக்கு பச்சை மிளகாயெல்லாம் போட்டால் பிடிக்காது, மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பயே மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும்னு தேங்காய் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியலை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் எல்லா விதமான சாம்பார் அண்டு
தயிர் சாதம், ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது போல் ஈஸியான அண்ட் குயிக்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை டாட்டா, பை பாய்.